மீண்டும் அமைச்சராக பதவியேற்ற மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களாக இருந்த பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் ராஜினாமா செய்த நிலையில் மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார். இதையடுத்து சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இடையே விழாவில் அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மனோ தங்கராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்தியில் மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் தற்போது மீண்டும் அமைச்சராகியுள்ளார். ஏற்கனவே அமைச்சராக இருக்கும்போது பால்வளத்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே துறை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் மீண்டும் பால்வளத்துறை கிடைத்ததில் மகிழ்ச்சி என கூறினார். இது தலைவர் மிகப்பெரிய அங்கீகாரம். ஏற்கனவே IT துறையில் 2 ஆண்டுகளும் பால்வளத்துறையில் ஒரு 1.5 ஆண்டும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தலைவர்கள் தந்தார்கள். மீண்டும் அந்த பொறுப்பு நமக்கு வந்திருக்கிறது. அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அமைச்சர் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் இருவரும் கைகுலுக்கி இன்முகத்துடன் கலந்துரையாடினர். சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜுக்கு ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் அமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்ற போது ஆளுநர் RN ரவியும் முதல்வர் MK ஸ்டாலினும் கைகுலுக்கி இன்முகத்துடன் பேசிக் கொண்டனர். ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்ட 10 மசோதாக்கள் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கால் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரம் மூலம் சட்டமாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உதகையில் ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்காதது போன்ற நிகழ்வுகள் RN ரவிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இத்தகைய சூழலில் ஆளுநரும் முதலமைச்சரும் பதவியேற்பு விழாவில் கையை பிடித்துக் கொண்டு சிரித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையே சட்டப்பேரவையில் காரசார வாக்குவாதம் நடைபெற்றது. முதலமைச்சர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறை மானிய கோரிக்கையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள், கொலை, கொள்ளை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர், பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாகவும் தமிழக மக்களை கேட்டால் அதிமுக ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள் எனவும் கூறினார். உயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி. சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி சாட்சி. கடந்த 12 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டில்தான் கொலைகள் குறைவாக நடந்திருப்பதாகவும் திமுக ஆட்சியில் 15,899 பேர் குண்டார் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார்.